ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி குருமா, செட்டிநாட்டு தக்காளி குருமா வைக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்யலாம்னு வாங்க பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது கொஞ்சமாக கசகசா, சோம்பு, பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். 4 பூண்டு, வெள்ளை பூண்டு எடுத்து உரித்து வச்சாச்சு. இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம். இறக்குறப்போ தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா ஜூடு பண்ணி இறக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு திரும்ப ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் போட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், மல்லித்தூள் எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிடலாம். உப்பு போட்டு எல்லாம் வதக்கியாச்சு. நல்லா வதங்கினதும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்துட்டுருக்கிறப்போ இதை நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டோம்னா நல்லா கட்டியாயிரும். தக்காளி இத்தினி கூட இருக்காது, முழுசாகவும் சூப்பரான குருமா வச்சாச்சு. சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாய்.